வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. தமிழ் புத்தாண்டான பராப வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த பராப வருடத்தில் வைகாசி மாதம் 12ஆம் தேதி, அதாவது மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் 10வது ராசிக்கு வருவார். அப்போது ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஆனால் வேலையில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வேலை பார்க்க விடாது ஒரு இடத்துல. அப்போ வேலை மாற்றங்களை ஏற்படுத்த பார்க்கும். நீங்கள் வேலை மாற்றம் பண்ணணும்னா தாராளமாக பண்ணிக்கங்க, இப்பயே முயற்சி பண்ணிக்கங்க. ஒரு சிலருக்கு தொழில் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக தொழில் தொடங்குற மாதிரியான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் நல்லாவே ஓடாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தொழிலை நல்லா ஓட வைக்கும், நல்ல வருமானத்தை கொடுக்கும். ஏற்கனவே தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்து ஏற்கனவே தொழில் நல்லா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் தொழில் கொஞ்சம் மந்த நிலையை அடைஞ்சிடும். சரிங்களா? அது ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது மாறும். அதே மாதிரி பட்டம் பதவியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த பட்டம் பதவிகள் எல்லாம் கைமாறி போகிறதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 10ல் குரு இருந்தாலே அந்த ஒரு தொந்தரவு இருக்கும். ஆனால் சொந்த பந்தங்கள் எல்லாம் பகையாக இருக்கும். அந்த பகையான சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்ம கூட மறுபடியும் சேரும். சொத்து பத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி உறவினர்களால் ஏற்பட்ட இன்னல்கள்லாம் மாறி உறவு பலப்படும். கோயில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய கோயிலுக்கு போகலாம். சாமியினுடைய தரிசனங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சாமியினுடைய அருளும் ஆசையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா இதுதான். அதே மாதிரி கோயில் தொடர்புடைய சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா இந்த பராப வருடத்தில் நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி மே மாதம் 26க்குள்ளேயே வெளியூர் வெளிநாடெல்லாம் போகணுன்னா போகலாம். அதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. 6வது இடத்துல சனி இருக்கிறது ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கைகால் வலி வர்றதுக்குடைய ஒரு வாய்ப்புகள் மட்டும் இருக்குங்க. அதே போல் ராகு கேது வேற பேச்சியாக போகுது. ஐப்பசி மாதம் ராகு கேது பேச்சு ஆனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா ராகு 5வது இடத்துல இருக்கும். அது புத்திரஸ்தானத்தை பாதிக்கும், அதாவது குழந்தை ஸ்தானத்தை பாதிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில், அதாவது ஒன்று குழந்தை பிறக்க விடாது, இல்லைன்னா குழந்தை பிறந்திருந்தா குழந்தைகளை பிரிய வைக்கும், இல்லைன்னா குழந்தைகளோட பகையாக்கி விட்டுரும். அந்த மாதிரி செய்யும். அந்த விஷயங்கள்லாம் கூட இந்த பராப வருடத்தில் உங்களுக்கு விலகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக பராப வருடம் அப்படிங்கிறது தமிழ் புத்தாண்டானது நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வருடம் இருக்க போகுது. சிலருக்கெல்லாம் கடன் காட்சிகள் எல்லாம் தீரும், மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். வாழ்த்துக்கள் நண்பர்களே.